SAK அகாடமி ஏற்கனவே நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்டீஜர், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கு, பூலியன் இந்த மாதிரி பேசிக்கான டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். பட் ஆனால் அடிஷ்னலாக டேட்டா டைப்ஸ் வந்து இதில் பைத்தானில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த டேட்டா டைப் லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்து வைக்கிறது தான் வந்து லிஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 2 3 4 இப்படின்னும் நம்ம வந்து ஒரு டேட்டாஸை வந்து வச்சுக்கலாம். 1 2 3 ஃபாலோட் பை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் வச்சுக்கலாம். ஒரு பூலியன் வேல்யூவும் நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ எனி டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வந்து நம்ம வச்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் அப்படின்னா இப்போ நான் வந்து 1 2 3 4 அப்படின்னு நான் வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை நான் கீழே வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும், 4 வந்து 8ன்னு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த வேல்யூவை வந்து என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து லிஸ்ட் வந்து ஒரு மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலௌடு. டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னா வந்து ஒரு 1 2 3 அப்படின்னு இருக்குது அப்படின்னா திருப்பி அந்த 2 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா வந்து லிஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ அது வந்து ரிப்பீட்டேட்டிவ் வேல்யூஸை வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். நான் வந்து லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து லிஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டைப் வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் மேலே போட்டிருக்கிறதுக்கான டைப் செக் பண்ணலாம். லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நம்ம மேலே போட்ட ஐட்டம்ஸ்க்கான டைப் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் வந்து டைப் செக் பண்ணோம். ஏற்கனவே நம்ம டைப் செக்கிங் பற்றி பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் டாட் அப்பெண்ட் கீழே சஜஷன் காமிக்குது பாருங்கள். இப்போ லிஸ்ட்டில் வந்து நான் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இந்த அப்பெண்ட் ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட் டாட் அப்பெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து 5 வந்து ஆட் பண்ண போகிறேன். வேல்யூஸ் எப்பொழுதுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாது, லிஸ்ட்டு வந்து எண்டிங்கில் தான் ஆட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு வந்து எரர் வருது. எதுக்காக அப்படின்னா நான் வந்து கீழே வந்து அப்பெண்டில் 2 வேல்யூஸ் கொடுத்துருந்தேன். ஒரு வேல்யூ தான் கொடுக்கணும் நம்ம. ஸோ நம்ம வந்து 5 and 6 இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு ரன் ஆகலை. பிரிண்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ரன் ஆகுது பாருங்கள். ஓகே, 1 2 3 4 1 2 3 5 6 அந்த ரெண்டும் வந்து லாஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ அப்பெண்ட் வந்து நம்ம இன்டீஜர் மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லை, நம்மளால் ஸ்ட்ரிங்கும் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து பூலியன் வேல்யூ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ பூலியன் வேல்யூ அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ ரெண்டுமே வந்து நம்மளால் அப்பெண்ட் பண்ண முடியும் லிஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து லிஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்றத வந்து ரொம்ப பெரிய நேமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒரு 4 இது பண்ண போகிறோம், 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோன்றனால இது வந்து எஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதோட வந்து லென்த்தை வந்து பிரிண்ட் பண்ணோம். இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க இந்த ஸ்ட்ரிங்கு லென்த்தை வந்து பிரிண்ட் பண்ணோம். அதாவது 3 வேல்யூஸ் இருக்குது ரைட்டாக. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 3 வேல்யூஸ் இருக்குது. அதோட லென்த்தை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரிண்ட் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்து வந்து எஸ் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கையும் வந்து அப்பெண்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அப்படின்றத வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆட் பண்ணணும் அப்படின்னா டாட் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக பிரிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு அப்பெண்ட் பண்ணதும் ரிமூவ் பண்ணதும் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸு.
இண்டெக்ஸ் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவோட அதாவது ஒரு லிஸ்ட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் அந்த இண்டெக்ஸ் வச்சு அந்த ஸ்பெசிஃபைடு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்காக. இப்போ இந்த லிஸ்ட் அப்படின்றதுல வந்து ஸ்ட்ராபெர்ரி அப்படின்றது எனக்கு 0th பிளேஸில், ஆப்பிள் அப்படின்றது வந்து 1st பிளேஸில், ஆரஞ்சு அப்படின்றது வந்து 2nd பிளேஸில், அதாவது 2nd இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதோட இண்டெக்ஸ் கேட்கும்போது, ஆப்பிளோட இண்டெக்ஸ் கேட்கும்போது 1ன்னும், ஆரஞ்சோட இண்டெக்ஸ் கேட்கும்போது எனக்கு 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அங்கே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சப்போஸ் இந்த வேல்யூ எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இஃப் எல்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் ஆப்பிள்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூ எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது இப்போ வந்து வேல்யூ இருக்குன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். சப்போஸ் இல்லை அப்படின்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்ம கீழே எல்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணுற எலமெண்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம்.